ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமருவோம். இந்த வழிபாட்டில் 3 பாகங்கள் இருக்கிறது. முதலாவது பாகம் இறைவார்த்தை வழிபாடு. இறைவார்த்தை வழிபாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இரண்டாவது திருசிலுவை ஆராதனை வழிபாடு, திருசிலுவை முத்தி செய்வது. மூன்றாவது வழிபாடு திருவிருந்து வழிபாடு, இந்த திருவிருந்தை நாம் உட்கொள்வது. இப்பொழுது நாம் முதல் பாகத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பக்தியோடு கேட்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ அவருக்கு இல்லை. நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், தம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். தமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் கூட குணமடைகின்றோம். அவரோ தம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், தம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு
இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவராகிய திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருட்களை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவரின் அருள் வாழ்க்கு. இறைவனுக்கு நன்றி. நான் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருளினீர். எதிரிகள் அனைவருடையும் பலி சொல்லுக்கு நான் ஆளானே. என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் நட்சத்துக்குரியவன் ஆனே. வெளியே என்னை காண்கின்றவர்கள்
என்னை விட்டு ஓடுகின்றன. இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானே, உடைந்து போன மக்களத்தை போலானே. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனி பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவுண்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரையணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பேருக்கும் மேலான பேரை அவருக்கு அருளினார். யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைகளங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழ போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம்
ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலது காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு, தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டு கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்கள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதலித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதலித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயப்பாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நேராக இதை கேட்கிறீரா?
அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டான். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேல் உடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகின்றேன். பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகின்றான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராக இருக்க முடியாது. தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இது உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு என்னும் இடத்திற்கு சென்றார்.
அதற்கு எபிரேய மொழியில் கொல்கத்தா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சி நன்கு தோய்த்து ஈசோப் தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெரும் நாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாக என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதை. அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும்
தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாள் இருந்தாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் முகத்துல பல வகையான கலவரம் தெரியும். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். யாரு? இயேசுவை கொன்ற அவன் மட்டும் என் கையில கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இயேசுவை கொன்றவர்கள் உங்கள் கையில் கிடைத்தால என்ன பண்ணுவீங்க? தைரியமா பதில் சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? என்னம்மா பண்ணுவீங்க? இவன் தான் இயேசுவை கொண்டா அப்படின்னு ஒருத்தன் நிக்க வச்சா என்ன பண்ணுவீங்க? மன்னித்து விடுவீர்கள். வெரி குட். இயேசுவை கொன்றவர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் மொல்லமா அக்கம் பக்கம் மட்டும் பாருங்க, வேற எங்கேயும் தேட. அப்படி லைட் அப்படி பாருங்க. இவன் தான், இந்த அம்மா தான். வீட்டுக்கு போறப்ப கண்ணாடியில் உங்க முகத்தை நீங்களும் பாருங்க. அம்மாவா இல்லையா? கண்டிப்பாக. இந்த இரவுல நான் இந்த இடத்துல இருந்து உங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய துக்கம் உங்களுடைய முகத்தில் தெரிகிறது. பாவம், நிறைய லிப்ஸ்டிக் போடுறவங்க கூட நீங்க லிப்ஸ்டிக் இல்லாமல் வந்திருக்கீங்க. அது ஒரு பெரிய மாற்றம். பிரியமானவர்களே, காலையில நம்முடைய தந்தையர்கள் அந்த அற்புதமான சிலுவை பாதையில் நம்மை வழிநடத்தி இயேசுவோடு நம் பயணத்தை தொடங்கி வைத்தார்கள். இது இந்த மாலை வேளையை நாம் இங்கே கூடியிருப்பது இயேசுவின் பயணத்தை முடித்து நம்முடைய பயணத்தை தொடரதான் இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு பழைய தமிழ் பாடல் வயசானவர்களுக்கெல்லாம் தெரியும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். கடவுள் எப்படி பிறக்கணும்? பிறந்து காதலித்து, அடுத்த லைன் சொல்லுங்க பெரியவங்க. மனிதன் கடவுளாக பிறந்து காதலித்து வேதனையில் வாழ வேண்டும். பார்த்தீங்களா எவ்வளவு அனுபவம்? பார்த்தீங்களா? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், பிறந்து காதலித்து வேதனையில் வாழ வேண்டும். கண்ணதாசன் எழுதின பாடல். கண்ணதாசனுக்கு இயேசுவை பற்றி தெரியல. ஏன்னா கடவுள் இயேசுவாக பிறந்து காதலித்து, யாரை காதலித்தாரு? நம் அனைவரையும் காதலித்து வேதனையில் வெறி வாழவில்லை, வேதனையில் தன் உயிரையே இழந்தார். அதுதான் நம்முடைய அற்புதமான கடவுள். பதிலுரை பாடல்ல பாடினாங்க, இயேசு தனிமையாக நிற்பதாக ஒரு அற்புதமான வரி.
மீண்டும் கண்ணதாசன் இன்னொரு பாடலும் எழுதியிருக்கிறார். வீடு வரை உறவு, வீதி வரை, காடு வரை, கடைசி வரை யார்? நம்ம தனியா இருக்கிறார். கூட்டம் கூட்டமா ஓடி வரோம். சப்பாத்தியும் மீனும் சாப்பிட்டோம், ஓடி ஓடி வந்தாங்க. குடமா ரசம் குடிச்சாங்க. இங்க தொடு அங்க தொடு, தொட்டு தொட்டு குணமானாங்க. ஆனா கடைசி வரை யாரோ என்று இந்த உலகத்தால் அப்படியே கைவிடப்பட்ட நிலைதான் நம்ம ஆண்டவர் இயேசுவின் நிலை. பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்போம். நம்ம எத்தனையோ விஷயங்களை அறிந்து வைத்திருப்போம். வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயம் வருது. இன்றைக்கும் இந்த விஷயம் வந்திருக்கும். ஆண்டவருடைய வேதனைகளை ஒரு சில வரிகளாக எழுதியிருப்பார்கள். யூதருடைய முறைப்படி ஒருவனை 39 முறை அல்லது 40 முறை சாட்டையால் அடிக்க வேண்டும். ஆனால் இயேசுவை எத்தனை முறை அடித்தார்கள் தெரியுமா? எத்தனை முறை அடித்தார்கள்? எத்தனை முறை அடித்தாங்க? யாருக்கு தெரியும்? பாதிரி, எங்க அம்மா அடிச்சுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. 164 முறை அடிச்சாங்க. என்ன கணக்கு? கணக்கே இல்லை. போற வாரம் அடிச்சுட்டு போறோம். 30 முறை 39 முறை அடிக்க வேண்டிய ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு 164 முறை அடித்தார்கள் இயேசுவை. எங்க அடிச்சாங்க தெரியுமா? யூதர்கள் முறைப்படி, ரோமன்ஸ் படி முதுகுல தான் அடிக்கணும். ஆனா இயேசுவை அடிக்காத இடமே இல்லையா, கண்ட இடத்துல அடித்தாங்க. அதே போல இந்த தலையில முள்முடி பார்க்குறீங்க, இதெல்லாம் சாதாரண முள்முடி. உண்மையான அவர்கள் பயன்படுத்திய முள்முடியானது 3/4 மீட்டர். 1 மீட்டர் பார்த்துருப்பீங்க. 3/4 மீட்டர் நீளமுள்ள ஒரு முள்ளாலான ஒரு கொடி. அதுல 74 முட்கள் இருந்ததாம். அந்த 74 முட்களில் ஆல்மோஸ்ட் 72 முட்கள் அவருடைய தலையில் இறங்கிருச்சா. ஃப்ரண்ட்ல மட்டும் ஏறக்குறைய 18 முட்கள் இறங்கிருந்த. பேக்ல பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாம் கொடூரமான ஒரு காட்சி. அந்த சிலுவையின் பாரம் ஏறக்குறைய 30 கிலோ இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. அந்த ஆணியின் அதனுடைய தடிமன் ஏறக்குறைய இந்த மைக் இருக்கிற இந்த அளவுக்கு 8 இன்ச்சுக்கு தடிமனாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட கோரமான ஒரு சாவு இயேசுக்கு முன்னாடி யாரும் செத்தது கிடையாது, இயேசுக்கு பின்னாடியும் யாரும் செத்தது கிடையாது. இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு சாவை அனுபவித்த ஒரே கடவுள் நம் கடவுள் தான். நம் கடவுள் தான். ஆனா அதுல என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு படித்த வாசகத்துல பிலாத்து கேட்கிறான், உன் இனத்தவரும், பிலாத்து சொல்றான், உன் இனத்தவரும் உன் தலைமை குருக்களும் தான் உன்னை என்னிடம் கையளித்தார்கள். வேற யாரும் கிடையாது. மற்றவங்க எதிரிகள்லாம் வெளியிருந்து வந்து யாரும் கையளிக்கவில்லை. உன்னை யாரிடம் கையளித்தது? உன்னுடைய இனத்தவர்கள். உன் பின்னாடியே சுத்தி வந்தாங்க பார், உன் கூடியே இருந்தாங்க பார், அந்த கூட்டம் தான் உன்னை என்னிடம் கையளித்தார்கள். இதை விட வெக்கமான விஷயம் வேற எதுவும் கிடையாது. மற்றவங்க கையளித்த கூட பரவாயில்ல, நாமே கையளித்து விட்டு ஒரு படத்துல சொல்ற மாதிரி வடிவே கவுண்டமணி பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சப்பாரு துக்கமா வச்சிருக்கிறான். இங்க பாரு, உங்க முகத்துல பார்த்தா அப்படிதான் தெரியுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் எப்படி இருக்கிறோம் நம்ம எல்லாரும்? எதுவுமே தெரியாது சாமி, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். சம்மந்தம் இருக்கிறது சகோதர சகோதரிகளே. எதற்காக ஆண்டவர் இப்படி இறந்தார்? ஏன் இப்படி இருக்க வேண்டும்? இதற்கு என்ன காரணம் என்று கேட்ட கேள்விக்கு புனித பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஏன் இயேசு இப்படி இறந்தார் என்றால், நம்முடைய பாவங்களுக்காக செத்து, இப்படியாக விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களுக்காக செத்து நீதி பிழைத்திருக்கும்படி. எதற்காக?
நம்முடைய பாவங்களுக்காக செத்து என்ன பிழைத்திருக்கணும்? நீதி பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்து அவருடைய தழும்புகளால் குணமடைந்தீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு எதற்காக இப்படி செத்தார்? முதல் காரணம் நம்முடைய பாவங்களை கழுவ. நேற்று தண்ணி ஊற்றி கால் பாதங்களை கழுவுவதை பார்த்திருப்பீர்கள். அது வெறும் காலை தான் கழுவ முடியும். ஆனால் பாவத்தை கழுவ வேண்டும் என்றால் தன்னுடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நீதியை நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் இயேசு இப்படி கொடூரமாக இருந்தார். நீதி நிலைத்திருக்க வேண்டும், பாவம் அழிய வேண்டும். இந்த பாவத்தை பற்றி நான் எப்பெல்லாம் குட்பிரேடில் எங்க மாசு வச்சாலும் இந்த கதையை சொல்லாம நான் பிரசங்கம் முடிச்சதே கிடையாது. ஒரு கிராமத்துல சுண்டல் வைக்கிறவன் சுட சுட சுண்டலை நல்லா அவிச்சு நல்லா தாளிச்சு கமகமன்னு வாசனையோட கூடையில் எடுத்துட்டு போயிருக்கிறான் விற்கிறதுக்கு. அந்த கிராமத்துக்குள்ள அப்படியே அவன் இப்போ வயல் வழியா போறப்போ ஒரு அழகான மயில், ஆண் மயில் அப்படியே தன்னுடைய இறக்கை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படியே ஆட அந்த மயிலுக்கு மூக்குக்கு கமகமன்னு வாசனை வருது. என்ன வாசனை வருது? சுண்டல் வாசனை. ஆஹா, நல்ல வாசனை வருது. அங்க பார்த்தா சுண்டல் அங்கிள் போயிட்டே இருக்கிறார், கூடையில சுண்டல் எடுத்துக்கணும். உடனே அந்த மயில் அழகா ஓடுது. அங்கிள் ப்ளீஸ் ஸ்டாப், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு சுண்டல் கொடுங்க. அந்த அங்கிள் பார்க்குறாரு, சுண்டல் உனக்கு கொடுத்தா என் மனைவிக்கு யார் பதில் சொல்றது? நீ எதனா கூட நான் உனக்கு சுண்டல் கொடுக்குறேன். அந்த மயில் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா அங்கிள்? இருக்குதே. என்ன இருக்குதா? என்னுடைய அழகான ரெக்க இருக்குல்ல, அது ஒன்றை கூட நான் ஒரு சுண்டல் தரேன். ஐயோ, இதுக்கு போய் அங்கிள் தயங்குறீங்க, தாங்க டக்குன்னு ரெக்கையை பிடிக்க கொடுத்துச்சு. அவர் ஒரு சுண்டல் கொடுத்தார், வாயில போட்டு அப்படியே நுனி நாக்கில் வச்சுது. ஆஹா, என்ன அற்புதம், உப்பு காரம் கரெக்டாக இருக்குது அங்கிள், இன்னொன்று கொடுங்க அங்கிள். உடனே அவர் என்ன சொன்னாரு? நீ இன்னொன்று கொடு. அவர் கொடுக்க இவர் பிடிக்க கொடுக்க, அவர் கொடுக்க இவர் பிடிக்க கொடுக்க, கூடையில சுண்டல் ஃபுல்லாக காலியாச்சு. உடனே அந்த சுண்டல்கார், தேங்க்யூ, என் வியாபாரத்தை இங்கேயே முடிச்சுட்டேன், கை ஃபுல்லாக அந்த மயில் இறக்க சந்தோஷமா இதை விற்று நம்ம நிறைய காசு பார்க்கலாம். அவர் சந்தோஷமா போயிட்டார். இந்த மயிலானது நல்லா சாப்பிட்டு பெரிய தொப்பை வந்துருச்சு. தொப்பையோட திரும்ப அந்த கூட்டத்துக்கு போகுது. மற்ற மயிலெல்லாம் பார்த்து சிரிக்குது. என்னடா அம்மனமா வந்திருக்கிற, என்னடா ரெக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு, அந்த சிக்கன் கடையில் தொங்குற கோழி மாதிரி நிர்வாணமா இருக்கிற அப்படின்னு கேவலமா பார்க்கறப்ப திரும்பி பார்க்குது. சுண்டலுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய எல்லா இறங்கி என்ன பண்ணுச்சு? பிடுங்கி கொடுத்துட்டு நிர்வாணமா நிற்குது. வயிறு மட்டும் தான் பெருசா தெரியுது. ஐயோ, நாட்டுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய அழகையே எழுந்துட்டவனு வெக்கப்பட்டு ஓடியதான் அந்த மயில். நம்முடைய பாவங்களும் அப்படிதான். ஒவ்வொரு முறையும் ஒரு பாவத்துல ஒரு சுவை, ஒரு பாவத்துல ஒரு இனிமை, ஒவ்வொரு பாவத்துல ஒரு மகிழ்ச்சி தான். ஆனா கடைசியில பார்த்தா நாம் நிர்வாணமாக தானே இருக்கிறோம். நம்முடைய பாவ கரைகள் நம்மை அவமானத்தில் தான் தள்ளுகின்றது. அதனுடைய அடையாளம் தான் இயேசு சிலுவையில் நிர்வாணமாக தொங்குகிறார். அது அவருடைய நிர்வாணம் கிடையாது, அது அவருடைய அவமானம் கிடையாது. அதுதான் பேதுரு நம்முடைய அவமானங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அசிங்கத்தை தாமே சுமந்து கொண்டு அங்கே நிர்வாணமாக தொங்குகிறார். நீதி நிலைமாட்ட பிரியமானவர்களே, அப்படின்னா இந்த சாயந்தரம் என்ன பண்ணணும்? முகத்தை மட்டும் கொஞ்சம் துக்கமா வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தா போதுமா? எதையாவது பண்ணணுமா பண்ணக்கூடாதா? என்ன பண்ண போறீங்க? எதையாவது செய்ய. நீதி நிலைமாட்டு. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி என்றால் என்ன சொல்லிக் கொடுக்கும். இந்த உலகத்தில் நீதி இருக்கின்றதா? இயேசு நீதிக்காக தான் உயிரை விட்டார் என்றால் கிறிஸ்தவனுடைய மிக முக்கியமான ஒரு பங்கு. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகிற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறை என்றால் கிறிஸ்தவன் அவன் நீதியா இருப்பான். அவன் கிறிஸ்டியன், அவன்கிட்ட நீதி இருக்கும்.
அவருடைய ஒழுக்கம் இருக்கும், அவருடைய உண்மையான பாசம் இருக்கும் என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதே நம்முடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும் அல்லவா? பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு தாய் பன்னிக்குட்டி பண்ணி பார்த்துருப்பீங்க. யாரும் கோவப்படாதீங்க, ஒரு ஜோக்கு தான் அது. ஒரு தாய் பண்ணி தன் குட்டிகள்லாம் கூப்பிட்டு அப்படியே வாக்கிங் போயிருக்கு. அப்படியே போகிறப்போ குட்டி பெரிய குட்டி சொன்னான், மம்மி அது என்ன மம்மி? அதுவா, அது கோயில், அது அங்கே தெய்வம் இருக்கும். உடனே இந்த பன்னிக்குட்டி சொன்னான், நானும் கோயிலுக்கு போயிட்டு வரட்டா மம்மி? போய் கடவுளை பார்த்துட்டேன். போய் பார்த்துருவா போ அப்படின்னு இந்த பன்னிக்குட்டி உள்ளே போய் வணக்கம் சொல்லிட்டு கடவுளை பார்த்துட்டு வெளியே வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோட இன்னொரு பில்டிங். அடுத்த பன்னிக்குட்டி கேட்டுச்சு, மம்மி அது என்ன மம்மி? அது ஸ்கூலா? அங்கே என்ன பண்ணுவாங்க? படிப்பாங்க. மம்மி என்னையும் சேர்த்து விட்றேன், நானும் படிக்கிறேன். கண்டிப்பாக காசு கொடுத்தா சீட்டு கொடுத்துருவாங்க, ஜூன் மாதம் சேர்த்து விட்றோம், பொறுமையாக என்று சொன்னாங்க. திரும்ப அப்படியே வாக்கிங் அடுத்த ரவுண்டு. மம்மி என்ன எல்லாம் எங்கே கூட்டமாக போகிறாங்க? இவங்கெல்லாம் யாரு? இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு குட் ஃப்ரைடே, எல்லாரும் எங்கே போகிறாங்க? கோயிலுக்கு போகிறாங்க. இவர்கள் தான் மனிதர்கள். அந்த கடைசி பன்னிக்குட்டிக்கு ஒரே சந்தோஷம், மனிதர்களா? வா, என்ன ஜீன்ஸ், என்ன டிஷர்ட்டு, என்ன அற்புதமாக இருக்குது. மம்மி நானும் மனுஷனா மாறிட்டான். உடனே தாய் பண்ணி அந்த குட்டியை ஓங்கி ஒரு அறை விட்டுச்சான். வாய விடு. ஏன் மம்மி? அவனை மட்டும் கோயிலுக்கு பர்மிஷன் கொடுத்து அண்ணனை ஸ்கூலில் சேர்க்கறதுன்னு சொன்னேன். நான் என்ன கேட்டேன்? நானும் மனுஷனா மாறணும் தானே கேட்டேன். அதுக்கு போய் என்ன அரைஞ்சிட்டீங்க? அந்த தாய் பொண்ணு சொன்னிச்சான், அவங்களே நம்மளை போல மாறுறாங்க, நீயும் அவளை போல மாறாங்க. அவங்களே படிப்படியாக நம்மளை போல மாறின்னு இருக்கிறாங்க, நீ அவளை போல மாறணும் அவசியமே இல்லை. இது கொஞ்சம் குத்திரம் மாதிரி இருந்தாலும் அதில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது. மனிதருக்கும் மிருகத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்விட்டார். கிறிஸ்தவர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும். இந்த உலகத்தில் யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாம் எப்பொழுது நீதி நிலைநாட்டுகின்றோமோ, நாம் எப்பொழுது நீதியை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோமோ, அப்பொழுதுதான் இயேசுவின் அவமானம் மூடப்படும். அப்பொழுதுதான் இயேசுவின் கல்லறை திறக்கப்படும். அப்பொழுதுதான் இயேசு மீண்டும் உயிர்ப்பார். இயேசு இருந்ததன் காரணம் நம் பாவங்களை கழுவவும் நீதியை நிலைநாட்டவும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். பொது மன்றாட்டு. புனித திரு அவைக்காக நாம் இப்போது ஜெபிக்க இருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிமைப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர்.
உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்குமா திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸ்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எல்லா வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெற செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாகிய எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளர்கள், பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காக ஜெபிப்போம். நம் ஆயர் பேராயர் பீட்டர் மச்சடக்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருட்பணியாளர்கள், திரு தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. முழந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள் கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவ புகுமுக நிலையினருக்காக ஜெபிப்போம். கிறிஸ்துவ புகுமுக நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்று இணைய வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் முழந்தால் பணியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெற செய்கின்றீர். கிறிஸ்தவ புகுமுக நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளர செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். எவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூத மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்தர வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழி மரபினருக்கும் நீர்வும் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இம்மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறை உண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை நம்பாதவர்களுக்காக மன்றாடுவோம். கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. அனைவரும் உலகப்படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும்
உம்மையே விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. எவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆள்வோருக்காக, நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுள்ளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பத்தாவது மன்றாட்டு துன்புறுவோருக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலுமிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்த்தப்படவும், வழிபோக்க பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, இப்போது இரண்டாவது பகுதி திருச்சிலுவை ஆராதனை. பின்புறம் இருந்து திருத்தொண்டர் சிலுவை மரத்தை எடுத்துக்கொண்டு வருவார். குருவானவர் இங்கே இருந்து திருச்சிலுவை மரம் இதோ என்று பாடுவார். மக்கள் அனைவரும் வருவீர் ஆராதிப்போம் என்று பதில் கூறுவர். சிலுவை மரம் இதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவீர்
சிலுவை மரம் ஏதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு வருமே திரு சிலுவை மரம் ஏதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு வருவே
வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது கரத்தின் காயமே, இடது கரத்தின் காயமே, கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் புத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது பாத காயமே, வலது பாத காயமே, பலமிகு தரும் நகரியே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இந்த திருவழிபாட்டின் 3வது பகுதி திருவிருந்து பகுதி. அனைவரும் எழுந்து நிற்போம். மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணித்து சொல்வோம். உமது பெயர் தூயக போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர், நமக்காக இறந்தவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
சேர்த்திடும். நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னே நின்றாடுதே, நிழலாடுதே. துணிகர பாவம் விடுதலை தாரும் ஐயா. விடுதலை தாரும் ஐயா, இயேசுவே விடுதலை தாரும் ஐயா. கல்வாரிநாதா, கல்வாரிநாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். பார்வையில் பாவம், சிந்தையில் தங்கி தடுமாற செய்கின்றதே. இயேசுவே தடுமாறு செய்கின்றதே. கல்வாரிநாதா, கல்வாரிநாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். கவர்ச்சியால் தரித்திரனானே, தயை செய்து மனமிரங்கும். இயேசுவே தயை செய்து மனமிரங்கும். கல்வாரிநாதா, கல்வாரிநாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். மறைவான குற்றம், துணிகர பாவம், விடுதலை தாரும் ஐயா. மறைவான குற்றம், துணிகர பாவம், விடுதலை தாரும் ஐயா. விடுதலை தாரும் ஐயா, இயேசுவே விடுதலை தாரும் ஐயா. கல்வாரிநாதா, கல்வாரிநாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். பார்வையில் பாவம், சிந்தையில் தங்கி தடுமாற
தடுமாற செய்கின்றதே, இயேசுவே தடுமாற செய்கின்றதே. கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். நாளை இரவு திருப்பலி நடைபெறும். இரவு 11:30 மணிக்கு சடங்கு ஆரம்பமாகும். ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது போல ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி போல நடைபெறும். மாலை திருப்பலி இருக்காது. அன்பார்ந்தவர்களே, நாளை வரும்போது ஒரு கேண்டில் மெழுகுத்திரி எடுத்து வர வேண்டும். ஒருவேளை மறந்துட்டால் இங்கே மெழுகுத்திரி விற்கப்படும், நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நாளை புது தண்ணீர் மந்திரிக்கப்படும். ஆகவே எங்கள் வீட்டிலிருந்து வரும்போது ஒரு சின்ன பாட்டில் எடுத்துன்னு வந்து அந்த தீர்த்தம் எடுத்துக்கொண்டு செல்லலாம். இரண்டாவதாக, நாளை காலை 9 மணியிலிருந்து பாவசங்கீர்த்தனம் கேட்கப்படும். ஒருவேளை யாராவது பாவசங்கீர்த்தனம் செய்யாதிருந்தால் தயவுசெய்து நீங்கள் நாளை 9 மணியிலிருந்து பாவசங்கீர்த்தனம் செய்யலாம். மேலும் இப்பொழுது நடந்த இந்த திரு சடங்கு மிகவும் பக்தியான அருமையான ஒரு திரு சடங்கு. இந்த சடங்கில் நாம் அனைவரும் பக்தியோடு பங்கு கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று இந்த மாலை சடங்கு முடிந்தவுடனே அமைதியில் நாம் செல்ல வேண்டும். அமைதியாக இன்றிலிருந்து நாளை இரவு வரை அமைதியை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே நிறைய ஆடம்பரம் இல்லாமல், டிவி பார்க்காம, ஜெபம் செய்து இந்த நாட்களை இன்று மற்றும் நாளையை நாம் ஜெபத்திலும் அமைதியிலும் நாம் செலவழிப்போம். இந்த சடங்கு முடிந்தவுடனே சிலுவை ஆராதனை அங்கே வைக்கப்படும். சிலுவை ஆராதனை இரவு 11:30 மணி வரை அங்கே வைப்பார்கள். தயவுசெய்து யாராவது வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் போயிட்டு வரலாம். இந்த சடங்கு 11:30 மணிக்கு முடிந்துவிடும். அதை எடுத்து உள்ளே வைத்து விடுவார்கள். ஆகவே விருப்பம் இருப்பவர்கள் இங்கே இருந்து சடங்கு முடித்து செல்லலாம், அல்லது வீட்டுக்கு போயிட்டு மீண்டுமாக வந்து இதை செய்யலாம். இதை மிகவும் அருமையாக நம்முடைய சீனியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் இவர்கள் நடத்தி கொடுப்பார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீ. உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய மீட்பு செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இம்மறைப்பொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசிரியர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம் மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.